வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே மினிமம் 25,000க்கும் மேலே கிடைக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும், ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்ந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஆட்டோனமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் இது இயங்குது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இயங்குகிற ஒரு மத்திய அரசு பள்ளி. ஓகேங்களா? சைனிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தமிழ்நாட்டில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அமராவதி நகர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 சைனிக் ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலு, அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூன் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லி ரெகுலர் பேசிஸில் பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யுவர் கேட்டகரிக்கு எல்லா கமிட்டி சேர்ந்தவங்களும் எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஆகுது கேட்டரிங் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மெஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற எபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவிலையோ அல்லது டிகிரிலையோ கேட்டரிங் முடிச்சிருந்தா அது ஒரு விரும்பத்தக்க தகுதியாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 50 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 29,200 ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 29,200 92,300 வரைக்கும் பேசிக் பே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர். இந்த ஒரு போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 3 வருடங்கள் இதோட ஒர்க் இருக்கும். கான்ட்ராக்சுவல் பீரியட் வந்து 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் யுவர் கேட்டகரியில் இருக்குது. ஆல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் எலிஜிபிள் தான். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21லேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 45,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி. இது வந்து பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. யுவர் கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியுமே எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷில் 40 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அல்லது ஹிந்தியில் 35 வேர்ட்ஸ் பர் மினிட் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அந்த டைப்பிங்குமே நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹையர் குவாலிஃபிகேஷன் வித் ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதை ஒரு டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்பாங்க. அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி புக் கீப்பிங் இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபஷன்ஸ் இன் கம்ப்யூட்டர் எம்எஸ் வேர்டு எம்எஸ் எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடிஷ்னல் அதாவது விரும்பத்தக்க தகுதியாக சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு என்னென்ன பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, எல்டிசி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமு, அது ரிலேட்டடான பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய இரண்டு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அரசு மானியத்தோட இந்த ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து படிக்கவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க கிராடிவிட்டி, லீவ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ஃப்ரீ அக்கமடேஷன் இருக்கும், ஃப்ரீ மிஸ்ஸிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸோட ஒர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு 11 மந்த்ஸ் இந்த ஒர்க்கில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு 11 மந்த்ஸுக்கு அப்புறம் இந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் இதோட ஒர்க்கை நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 300 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஓபிசி எம்பிசிக்கு 500 ருபீஸ் ஃபீஸ் இருக்கும். இந்த ஃபீஸை ஆன்லைனில் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத லிங்க்குமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணணும். இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கூகுள் ஃபார்ம் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிட்டீங்களா, பெய்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முடிச்சுட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ இங்கே பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த டவுன்லோட் ஆன பிடிஎஃப்பில் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுக்கணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷனாலிட்டி, கேஸ்ட் கேட்டகரி, உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th அடுத்தடுத்து என்ன படிச்சிங்களோ அதோட டீட்டெயில்ஸு, அதேமாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதை முடிச்சிருந்தா அதோட டீட்டெயில்ஸு, எனி அதர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, ப்ரொஃபஷன்ஸ் இன் கேம்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே அதுக்கான ப்ரூஃப் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், அட்ரஸ் டீட்டெயில்ஸு, அதேமாதிரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. அட்ரஸுமே பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது எஸ்பி அல்லது கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ணணும். அதோட ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, ஆர்எஸ், அதாவது மணி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு எனி அதர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னா இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. ப்ளேஸு, டேட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். தி பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின் 642102, உடுமல்பேட் தாலுக், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜூன் 30 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாப் ரிலேட்டடான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு லிங்க் தனியாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் டேட் ஜூன் 30 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூகுள் ஃபார்ம்லேயும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இவங்க தனியாக கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் ஃபார்ம் மூலமாக இங்கே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடுத்து அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அப்ளிகேஷனோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட்டு, அந்த மார்க் ஷீட்டும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் வரைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு இதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் இருக்கணும். அப்புறம் ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் இதெல்லாமே போல்டாகவே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூலை 3rd வீக் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இதை மூணையும் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ் 1 ரிட்டன் டெஸ்ட்டு அது 50 மார்க்கு இருக்கும். பாஸ் 2 ஸ்கில் டெஸ்ட்டு அது ப்ரொஃபஷன்ஸு டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு இருக்கும். பாஸ் 3 இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே அதர் கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. இந்த கண்டிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் மெரிட் பேசிஸில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கால் லெட்டருமே மெயில் மூலமாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியரான ஓன் வேலிடான ஃபங்க்ஷனலான இமெயில் ஐடி தரணும், கரஸ்பாண்டட் அட்ரஸ் தரணும், மொபைல் நம்பர் தரணும், அல்லது ஆல்டர்னேட் நம்பரும் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.